تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அவனுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஆரம்பமாக எதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதற்கான முழுமையான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இங்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு விடயங்களையும் மிக அவதானமாக நாங்கள் உள்வாங்கி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆரம்பமான செய்தியையும் உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியில் உண்மையான வெற்றி எது, அதே நேரம் உண்மையான வெற்றியாளர்கள் யார், இதுதான் நாம் இன்று பேச இருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு. உண்மையில் ஒரு மூமினுக்கு எது உண்மையான வெற்றி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உண்மையில் வெற்றியாளர்கள் என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் அடையாளப்படுத்தக்கூடிய சாரார் யார் என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் பல வெற்றிகளை பார்க்கிறோம். அண்மையில் நடந்த தேர்தலில் ஒரு சாரார் வெற்றி பெற்றார்கள், இன்னும் ஒரு சாரார் தோல்வியுற்றார்கள். வெற்றி பெற்ற சாரார் சந்தோஷத்திலும் தோல்வியுற்றவர்கள் கவலையிலும் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு சாராருக்கு வெற்றியும் இன்னும் ஒரு சாராருக்கு தோல்வியாகவும் வாழ்க்கை அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகில் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற இப்படியான வெற்றிகளும் தோல்விகளும் நிரந்தரமான வெற்றிகளும் தோல்விகளுமா என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த உலகில் ஒரு மனிதன் பெறுகிற வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. இன்று வெற்றி பெறுகிற ஒரு மனிதன் இதே உலகில் நாளை தோற்று போகிறான். கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? இன்று தோல்வி அடைந்தவன் எதிர்காலத்தில் நாளை வெற்றி அடைகிறான். அது வாழ்க்கையினுடைய தோல்வியாக இருந்தாலும் சரி, பரீட்சையினுடைய தோல்வியாக இருந்தாலும் சரி, எதை நாங்கள் இந்த உலகத்தில் உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் வெற்றியும் தோல்வியும் இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல. இன்று வெல்பவர் நாளை தோற்பார், இன்று தோற்பவர் நாளை வெல்வார். இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹும் அதை குர்ஆனிலே சொல்கிறார். ஆட்சி, அதிகாரங்கள், பட்டம், பதவிகள், கண்ணியம், அந்தஸ்து அதை நாம் நாடுகிறவர்களுக்கு கொடுப்போம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற பொழுது சொல்கிறான், அவன்தான் மாலிக்குல் முல்க், துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. எவனுக்கு அவன் நாடுகிறானோ அவனிடத்திலே இருந்து ஆட்சியை கலட்டி எடுக்கிறான் என்று அல்லாஹுடைய சொல்லியிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உண்மையான வெற்றி எது, உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்பதை சூரத்து ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தில்
அல்லாஹு தாலா விலாவாரியாக 4 விடயங்களை சொல்லி எங்களுக்கு அதை புரிய வைக்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி மட்டும் நாங்கள் மணி நேர கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு குர்ஆன் வசனம். சூரத்து ஆல இம்ரானின் 185வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான வெற்றியாளர்கள் யார், உண்மையான தோல்வியாளர்கள் யார், யார் உண்மையாகவே தோத்து போகக்கூடியவர் என்பது சம்பந்தமாக பேசுகிற பொழுது முதலாவது அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை சுவைத்தே ஆகும் என்றுதான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் மரணத்தை ஏற்றுத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு விவகாரத்தை நாங்கள் எடுத்தாலும் எல்லாத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்க விவகாரங்களாக இருந்தாலும் கூட 2 கருத்து வருவதை பார்க்கிறோம். அவர் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து. அரசியலில் 2 கருத்து, அதே மாதிரி பாடசாலை கல்வியில் 2 கருத்து. இப்படி இந்த உலகில் ஒவ்வொன்றிலும் 2 கருத்து 3 கருத்து என்று கருத்து வேறுபாடுகள் மனிதர்களுக்குள் இருக்குது. ஆனால் முழு உலகமும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரே விடயம் என்ன? மவுத். உங்களுக்கு மவுத் இருக்கா இல்லையா என்று கேட்டால் யாரும் மவுத் இல்லை என்று மறக்கக்கூடியவர்களை காண முடியாது. எல்லோரும் ஏற்றிருக்கிறோம், மரணம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணம் என்கிற அந்த அடைவை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும், அவர்கள் சுவைத்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது ஒரு அடிப்படை. மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு மரணம், ஆகிரத்துடைய ஆரம்பம் மரணம் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்கிறது. அப்ப அல்லாஹ் முதலாவது இந்த வசனத்தில் சொல்கிறான், நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை போலியானது, இதில் நாம் நிரந்தரமாக இருக்க வந்தவர்கள் அல்ல என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு தாலா மலக்குல் மவுத், ரூஹை கைப்பற்றுகிற மலக்கை அனுப்புகிறான். புகாரியில் வரக்கூடிய செய்தி. அந்த மலக்கு மனித தோற்றத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய ரூஹை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு அடியான், ஒரு நபி. ஒருவர் திடீரென்று வந்து உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்னவுடன் வந்தவர் வானவர், ஒரு மலக்கு, உயிரை கைப்பற்றுகிற மலக்குல் மௌத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. உங்களுடைய ரூஹை எடுக்க போகிறேன் என்றவுடன் வந்த மனிதருக்கு ஓங்கி ஒரு அறை அறைந்தார்கள். அவருடைய ஒரு கண் அப்படியே பிதுங்கி போய்விட்டது. என்னுடைய ரூஹை எடுக்க போகிறேன் ஒருவனிடத்தில் வந்து சொன்னால் கோபம் வரும். அடித்து விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே அந்த மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் போகிறார். யா அல்லாஹ், மரணத்தை விரும்பாத அடியானிடத்திலா என்னை நீ அனுப்பியிருக்கிறாய்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போன மலக்குல் மௌத்துடைய பார்வையை திருப்பி கொடுத்து, எந்த கண் அவருக்கு குருடாகி போனதோ அந்த கண்ணுக்கு பார்வையை அல்லாஹ் திரும்ப கொடுத்து, மீண்டும் நீர் மூசாவிடம் செல், போய் மூசாவுக்கு ஒரு செய்தியை சொல். என்ன செய்தி? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ விரும்பினால் மூசாவே, ஒரு காளை மாட்டை எடுங்கள், உங்களுடைய கையை அந்த காளை மாட்டின் முதுகின் மீது வையுங்கள். அந்த காளை மாட்டினுடைய முதுகில் உங்களுடைய கை எத்தனை முடிகளில் படுகிறதோ ஒரு முடிக்கு 1 வருடம் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வளிக்கப்படும். உதாரணமாக அவருடைய முழு கையும் ஒரு 5000 முடிகளில் பட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் 5000 வருஷம் வாழலாம். 10,000 முடிகளில் பட்டால் 10,000 வருடங்கள் வாழலாம் என்று ஒரு தெரிவை கொடுத்து அல்லாஹ் மலக்குல் மௌத்தை மீண்டும் அனுப்புகிறார். அப்போ மலக்குல் மௌத் வந்து, மூசாவே, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மாட்டை எடுத்து உங்களுடைய கையை அதில் பதிக்க வேண்டும். எத்தனை முடிகளை அது உள்ளடக்கி கொள்கிறதோ ஒரு முடிக்கு 1 வருடம் உங்களுக்கு வாழ்வளிக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு திரும்ப என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? சும்ம மாதா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு காளை மாட்டில் கையை வைத்து அது ஒரு பெருமதியான தொகையை தொட்டு அவ்வளவு நாள் எனக்கு வாழ்வளிக்கப்படட்டும், நான் இந்த உலகத்தில் வாழ்வதாகவே வைத்துக் கொள்வோம்.
சும்ம மாதா, அதுக்கு பிறகு என்னுடைய நிலை என்ன? அதற்கு பிறகு என்னுடைய நிலை என்ன? மலக்குல் மௌத் சொன்னார், சும்மல் மவுத், பிறகும் உங்களுக்கு மௌத்து தான் வரும், அதற்கு பிறகும் நீங்கள் மௌத்தாகத்தான் வேண்டும் இந்த உலகத்தில். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் ஆன், அந்த மௌத்தை நான் இப்பொழுதே மரணிப்பதற்கு தயார் என்று சொன்னார்கள்ங்கிற செய்தியை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். இது ஒரு சின்ன உதாரணம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் மரணம் என்பது பதவியை பார்க்காது, அல்லாஹுடைய இறை தூதர் என்பதை பார்க்காது. இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக வந்த எங்களின் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மரணம் பிடித்து கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். சஹாபாக்களுக்குள் மிக பெரும் ஒரு கருத்து வேற்றுமை வந்தது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மௌத்தாகி விட்டார்களா இல்லையா? ஒரு சாரார் மரணித்து விட்டார்கள் என்று, இன்னும் ஒரு சாரார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிஅராஜ் பயணம் போன மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய உடல் எங்கு இருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் எங்கோ போய்விட்டதோ என்றும் கருத்து வேறுபாடு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் முன்னால் நின்று கொண்டு கையிலே வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய கழுத்து வெட்டப்படும். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை பார்த்து முத்தமிடுகிறார்கள். மஸ்ஜிது நபவியுடைய மிம்பரில் ஏறி நின்று குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த அல்லாஹுக்கு மரணம் கிடையாது, அவன் நித்திய ஜீவன். முஹம்மது அல்லாஹுடைய அடியார், அவர் மௌத்தாகிவிட்டார் என்று குர்ஆன் வசனத்தை ஓதியதற்கு பின்னாடிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்கே வழிகாட்ட வந்த அல்லாஹுடைய தூதரும் மௌத்தானார், நபிமார்கள் மௌத்தானார்கள். ஏன் 950 வருடம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்த, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூது பணியை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக கூட வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர், அவரும் மௌத்தானார். அப்போ இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடே இல்லாமல் நாம் ஒவ்வொருத்தரும் ஏற்றிருக்கிற ஒரே விடயம் மௌத். ஆனால் எப்பன்னு தெரியாது, அல்லாஹ் அதை எங்களுடைய மறைவான ஞானத்தில் வைத்திருக்கிறார். மௌத் எப்பன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு இடத்தில் நாங்கள் மௌத்தாக இருக்கிறோம். அந்த மௌத்து நல்ல மௌத்தாக அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா முதலாவது சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இரண்டாவது சொல்கிறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் வாழுகிற காலப்பகுதியில் நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அதற்கான நீதமான ஒரு விசாரணை மறுமையில் உங்களுக்கு நடத்தப்படும். நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர். இந்த உலகத்தில் நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கடவுளே இல்லை என்று மறக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய நம்பிக்கை மௌத்தானால் எல்லாம் முடிஞ்சு, அதுக்கு பிறகு எந்த வாழ்க்கையும் இல்லை என்று ஒரே அடியாக மறு வாழ்வை, மறுமையினுடைய வாழ்வை நிராகரிக்கக்கூடியவர். இன்னும் ஒரு சாரார் நம்புகிறார்கள், மௌத்தானத்துக்கு பிறகு மறுமை விசாரணை ஒன்றுமில்லை, மறுபிறவியாக இந்த உலகத்திலேயே நாங்கள் பிறப்போம் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு சாராரையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மூமின்களாகிய நாங்கள் ஈமான் கொண்ட 6 விடயங்கள் ஒன்று இறுதியானது எது? யௌமல் கியாமா, மறுமை நாளை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை நாள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்தவைகளுக்கான கூலிகள் அந்த மறுமையில் நிரப்பமாக உங்களுக்கு கொடுக்கப்படும், அதில் எந்த குறைவும் செய்யப்படாது என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் ஓதக்கூடிய இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்கிற வசனத்தின் கடைசி 2 வசனங்கள், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரய்யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, எவரொருவர் அணுகளவு நன்மை செய்தாலும் அதை மறுமையில் கண்டுகொள்வார், எவரொருவர் அணுகளவு தீமை செய்தாலும் அதையும் மறுமையில் கண்டுகொள்வார். நன்மை தீமை இரண்டையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதித்தவைகளை பாதுகாத்து நாளை மறுமையில் எங்களுடைய கைகளில் ஏடுகளாக தர இருக்கிறான் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நன்மைகளும் தீமைகளும் நாங்களே படித்து பார்க்கிற ஒரு நிலை வரும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கையிலேயே உங்களுடைய பட்டோலையை தந்து இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீ படித்து பார் என்று சொல்லப்படும். கஃபா பினப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, உனக்கு நீயே இன்றைய நாள் தீர்ப்பு சொல்ல போதுமானவன்.
எனவே இந்த உன்னுடைய ஏட்டை நீ படித்து பார் என்று சொல்கிற பொழுது மனிதன் வாசிப்பான் வாசிப்பான் வாசிப்பான். உலகில் அவன் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் அந்த ஏட்டில் பதியப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறானே, கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்களை உங்கள் மீது நாங்கள் நியமித்திருக்கிறோம். நாம் செய்கிற நல்லது கெட்டது, நாம் பேசுகிற நல்லது கெட்டது அத்துணையையும் அந்த மலக்குமார்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ மறுமையில் எங்களுடைய ஏடுகள் தரப்பட்டு யாரும் மறுக்க முடியாது. நான் இதை செய்யவில்லையே என்று யாரும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எந்த அளவுக்கு? அணுகளவு நன்மையையும் பாதுகாப்பான். அணு என்பது கண்ணுக்கே புலப்படாத மிக சிறிய துகள். அந்த அளவுக்கு ஒருவர் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதையும் அல்லாஹ் மறுமையில் கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுவான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் வாழ்கிறோம். எது ஹராம், எது ஹலால், எது கெட்ட பேச்சு, எது நல்ல பேச்சு என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கிறோம். அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. நாளை மறுமையில் அவைகள் எங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் நாம் உண்மையான நஷ்டவாளிகளாக இருப்போம் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து எச்சரிக்கிறான். நாளை மறுமை என்கிற ஒரு நாள் இருக்கிறது, அதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது உங்களை அண்மித்து விட்டது. அங்கே உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிபூரணமாக, யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார். நான் இதை செய்யவில்லை, என் மீது பழி போடுகிறான் அல்லாஹ் என்று யாரும் அங்கு சொல்ல முடியாது. நாம் இந்த உலகத்தில் செய்ததை அல்லாஹ் திரையிட்டு காட்டுவார். இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு கொலை நடந்தால் அல்லது ஒரு களவு நடந்தால், ஏதாவது இந்த நாட்டு சட்டத்துக்கு முரணாக நடந்தால், ஒரு நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்திற்குள் போலீசார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம். எங்கேயாவது ஒரு சிசிடிவி கேமராவில் அல்லது எங்கேயாவது ஒரு கேமராவில் அவர் பதிவு செய்யப்பட்டிருப்பார். அதை வைத்து விசாரணை நடத்தி ஒரு மணி நேரத்திற்குள் குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். உலகத்தில், இந்த உலகத்திலேயே இவ்வளவு டெக்னாலஜியை தந்த ரப்புடைய டெக்னாலஜி நாளை மறுமையில் எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய தூதருக்கு மிஅராஜ் பயணம் போகிற பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது அல்லாஹ் அப்படியே திரையிட்டு காட்டினான் கண்ணுக்கு முன்னால். மக்கத்து காபிர்கள் கேள்வி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தோற்றத்தை. அல்லாஹ் அப்படியே திரையிட்டு காட்டினான். அதை பார்த்து கொண்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் காபிர்களுக்கு விளக்கம் சொல்லி காபிர்கள் திகைத்து போன வரலாற்றை ஹதீதுகளிலே பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நாம் எதை மறுத்தாலும் எங்களுக்கு அதை சான்றாக கொண்டு வருவான் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாளை மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நிரப்பமாக எங்களுக்கு தரப்படும் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. சொல்லிவிட்டுத்தான் மூன்றாவதாக உண்மையான வெற்றியாளர்கள் யார், உண்மையான வெற்றி எது, உண்மையான தோல்வியாளர்கள் யார், தோல்வி எது, இதை அல்லாஹ் சொல்கிறார். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாரொருவர் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் உண்மையான வெற்றியாளர். இதுதான் எங்களோட தலைப்பு. நாளை மறுமையில் நாம் எழுப்பாட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு நன்மைகளும் தீமைகளும் நிரப்பமாக எங்களுடைய கைகளில் தரப்பட்டு எவரொருவர் சுவனவாதி என்று அல்லாஹுவால் வலது கையில் ஏடு கொடுக்கப்படுகிறாரோ, எவரொருவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறாரோ, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ், நீ சுவர்க்கவாதி, நீ சுவர்க்கம் போகலாம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இதுதான் உண்மையான வெற்றி. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடைகிற பட்டமோ பதவியோ, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்திக்கிற வெற்றிகளோ தோல்விகளோ நிரந்தரமானதல்ல. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையில் ஒரு மனிதன் சுவர்க்கம் போவதுதான் மிக பெரும் வெற்றி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதான் வெற்றி. எவரொருவர் நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறாரோ, நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறாரோ, அதுதான் உண்மையான வெற்றி. எவரொருவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு நரகத்தில் நுழைகிறாரோ அதுதான் உண்மையான தோல்வி. அவர்தான் கை சேதப்பட்டவர், அவர்தான் உண்மையான நஷ்டவாளி
என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்போ உண்மையான வெற்றியும் தோல்வியும் உலகத்தில் அல்ல, மறுமையில். சொர்க்கத்திற்கு போவதுதான் உண்மையான வெற்றி, நரகத்திற்கு போவதுதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய உண்மையான தோல்வி என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இறுதியாக சொல்கிறான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். நாலாவது விஷயம், இந்த உலக வாழ்க்கை வெறுமனே உங்களை ஏமாற்றி விடக்கூடியது அன்றி வேறில்லை. இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. உங்களுடைய இலக்காக நாளை மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டுமே அல்லாமல் உலக இன்பங்களில் நீங்கள் திளைத்து அதை லைத்து போய் அதில் நீங்கள் இன்பம் கண்டு உலக வாழ்வோடு உங்களோட வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் எங்களுக்கு உபதேசிக்கிறது. அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை லஅவுன் வ லஇப், வீணானது, விளையாட்டானது. இந்த உலக வாழ்வு பசுமையானது. இந்த உலக வாழ்க்கையை யார் ஒருவர் தன்னுடைய நிரந்தர தங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் செல்லும் இடம் நரகம் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஒருவர் நாளை மறுமையில் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் எழுப்பி நிற்பாட்டப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறேன் என்பதை பயந்து வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுது. அவருக்கு நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறோம். அவர் வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருக்கிறார். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த உலக வாழ்க்கை என்பது எதெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்ற காரியமோ அது எங்களோட மனசுக்கு இந்த உலகத்தில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. இப்படியான ஒரு பயான் நிகழ்ச்சியில் எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகிறது. மலாயிகாமார்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த சபையில் அல்லாஹுடைய சக்கீனத் இறங்குகிறது, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது, எங்களுடைய பெயர்கள் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மலக்குமார்களிடத்தில் இன்னென்ன அடியார்கள் என்னுடைய சபையில் உட்கார்ந்து என்னுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்று எவ்வளவோ சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் சொற்பமான பேர் தான் அந்த அல்லாஹுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறோம். மற்ற அனைவருக்கும் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து மார்க்கத்தை படிப்பது என்பது கஷ்டமா இருக்கு. பயானா அதுக்கு இயலாது, ஒரு தர்பியா நிகழ்ச்சியா அதற்கு இயலாது, பள்ளிவாசல்ல குர்ஆன் ஓதணுமா அதற்கு இயலாது. ஏனென்றால் அவைகள் மறுமைக்குண்டான காரியங்கள் இந்த நஃப்ஸுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். ஒரு படம் பார்ப்போம் அல்லது ஒரு அரசியல் மீட்டிங்கில் போய் உட்காருவோம் என்றால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்றதுக்கு நம்ம தயாரா இல்லையா? அதை உள்ளம் விரும்புது. எது இந்த உலகத்துக்கானதோ, எது வீணானதோ, எது விளையாட்டானதோ, எது நரகத்திற்கு எங்களை கொண்டு போகுமோ அதை இந்த உள்ளம் அதிகம் விரும்புகிறது. ஃபோனில் உட்கார்ந்து மணி நேரம் படம் பார்க்க சொன்னால் பார்ப்பதற்கு அனைவரும் ரெடி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு இசையோடு பாட்டு கேட்பதற்கு ரெடி. ஹராமான ஒரு காரியத்தில் நேரம் போவதே தெரியாமல் உட்காருவதற்கு ரெடி. ஆனால் குர்ஆன் ஓதுவதும் மார்க்கத்தை படிப்பதும் பள்ளிவாசலில் உட்காருவதும் ஐவேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருவதும் எங்களுக்கு கஷ்டம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு அரசியல் மீட்டிங் என்றால் முன்னுக்கு இருக்கிற அந்த சேரை பிடிப்பதற்கு சண்டை பிடித்து கொண்டு போய் உட்காருகிற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இதுதான் சவால். இந்த சவாலை தாண்டி எவரொருவர் முயற்சிக்கிறாரோ அவருக்கு தான் சுவர்க்கம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், சுவர்க்கம் லேசாக நீங்க நினைக்கிற மாதிரி போக இயலாது. முன் சென்ற சமுதாயங்கள் பட்ட கஷ்டங்களை போல் உங்களோட நஃப்ஸை அடக்கி ஆளுகிற அந்த ஆன்மீகத்தை நீங்கள் பெறாமல் இந்த உலக வாழ்க்கையை போன போக்கில் நீங்கள் கழித்துவிட்டு இலகுவாக சுவர்க்கம் போய்விட முடியாது. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, இந்த உலகத்தில் இன்பமாக இருக்கிற ஹராமான அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வெறுப்பான எல்லா காரியங்களை விட்டும் அவர் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தை புறந்தள்ளி மறுமையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும்.
அப்படி எவரொருவர் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இந்த உலகத்தை ஒரு சபபாக எடுத்துக்கொண்டு ஒரு காரணமாக மறுமைக்கான ஒரு விளை நிலமாகத்தான் இந்த உலகம் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டுமே ஒழிய இது நிரந்தரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இந்த உலகம் என்பது சிஜ்னுல் முஃமின், ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி உதாரணம்? ஒ ஜன்னத்துல் காஃபிர், ஒரு காஃபிருக்கு இது சுவர்க்கம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள். இந்த உலகத்துக்கு உதாரணம். சிறைச்சாலையில் ஒருவரை கொண்டு அடைச்சால் நினைச்சதை எல்லாம் செய்ய இயலாது. எங்களோட மனம் விரும்புவதையெல்லாம் சிறைச்சாலையில் ஒரு ஜெயிலில் இருந்து கொண்டு செய்ய முடியாது. அங்கே கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுதான் உடுக்கணும், உடுக்கக்கூடாது, இதைத்தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இங்கே தான் போகணும், இங்கே போகக்கூடாது என்று ஒரு ஜெயிலுக்குள்ளே எங்களுக்கு வரையறை போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை. ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு சுவர்க்கம், அவனுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை. இந்த உலகத்தில் அவன் எப்படி வேண்டுமானாலும் ஒரு சுவர்க்கலோக வாழ்க்கையை அவன் அனுபவிக்கலாம். ஆனால் மறுமையில் அவருக்கு கை சேதம், மறுமையில் அவருக்கு நரகம். எவர் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்வை சிறைச்சாலைக்குரிய ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொண்டாரோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு, அவருக்கு மறுமையில் சுவர்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அதுதான் உண்மையான வெற்றி. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த வெற்றி குறித்து சொல்கிற பொழுது ஸாலிகல் ஃபௌசுல் முபீன், அதுதான் தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். சுவர்க்கம் போறது தான் மிக தெளிவான வெற்றி. ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரும் வெற்றி. ஸாலிகல் ஃபௌசுல் அலீம், 3 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஃபௌசுல் அலீம் என்பது அதுதான் மகத்தான வெற்றி. பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நரகத்தை விட்டும் தூரமாகி ஒருவர் சுவர்க்கம் நுழைவதுதான் வெற்றிகளிலே மகத்தான வெற்றி. ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்தை, அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவர்க்கத்தை வாஜிபாக்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும். அந்த சுவர்க்கத்துக்குள்ளே போனால் மீண்டும் நாங்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியில் எடுக்கப்பட மாட்டோம். சுவர்க்கம் நுழைந்தால் நுழைந்தது தான். அல்லாஹுடைய நீதியை பாருங்கள். ஆனால் நரகம் அப்படி அல்ல. நரகத்தில் 2 விதமான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாரார் நரகத்தில் தள்ளப்பட்டால் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாகவே தங்கிவிடுவார்கள். யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் இணை வைத்து அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை வணங்கிவிட்டு ஒருவர் தௌபா செய்யாமல் மௌத்தாகிவிட்டால் அவர் நிரந்தரமான நரகம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்குவார். அவர் மீண்டும் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதை அல்லாஹ் மிக ஆணித்தரம் இருந்தால் தண்டனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். அவருடைய தோல் கருக கருக புது தோலை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சுவர்க்க நரகவாதிகளுடைய பண்புகள் குறித்து பல செய்திகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க விட்டால், என்னை என்னுடைய ரப்பு நாளையும் மறுமையில் தண்டிப்பான் என்பதை நான் பயந்துதான் இந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்யாமல் நடக்கிறேன். அப்போ ஒரு மூமின் இந்த உலகத்தில் எதற்காக அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால், எதற்காக இந்த உலகத்தில் அவன் ஆசாபாசங்களை துறந்து ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக நடக்க வேண்டும் என்றால், மறுமையில் அந்த ரப்பு எங்களை சந்திக்க இருக்கிறான், மறுமையில் அந்த ரப்பு எங்களை விசாரணை செய்ய இருக்கிறான். அந்த பயத்துக்காகத்தான் நான் அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். மை யுஸ்ரஃப் அன்ஹு யௌமஇதின் ஃபகத் ரஹிமா வதாலிகல் ஃபௌசுல் முபீன். யார் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நரகத்தை விட்டும் திசை திருப்பப்பட்டு சுவர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுகிறாரோ அதுதான் மகத்தான வெற்றி என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறார். அதுதான் மிக தெளிவான வெற்றி என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சூரத்துல் அன்ஆமிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹந்தக் யுத்தம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். மதீனாவில் ஹந்தக் போர் நடக்கிறது. அந்த ஹந்தக் யுத்தத்தில் அஹலி யுத்தம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். முழு மதீனாவையும் தாக்குவதற்காக காவிர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை முற்றுகையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவை பாதுகாக்கவும் ஈமான் கொண்ட சஹாபாக்களை பாதுகாப்பதற்கும் மதீனாவை வளைத்து அகழி தோண்டினார்கள். இதுதான் அகழி யுத்தம்.
ஹந்தக் போர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். லேசான வேலை இல்லை. காவிர்கள் அந்த குழியை தாண்டி மதீனாவுக்குள் நுழையக்கூடாது என்பதற்காக மதீனாவின் சுற்றுப்புறத்தை தோண்டி பெரும் கிடங்கை வெட்டி நாங்கள் சஹாபாக்கள் தங்களுடைய கைகளால் பெரும் கிடங்கு தோண்டப்பட்டது. அது தனி வரலாறு, பேச வேண்டும். அந்த யுத்தத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு சாரார் மண்ணை வெட்டி வெளியில் போடுறாங்க. இன்னும் ஒரு சஹாபாக்களில் சிலர் அந்த மண்ணை சுமந்து கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அந்த மண்ணை சுமக்கக்கூடிய சாராரில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஆள். நான் ஒரு ஜனாதிபதி, நான் ஒரு ஆட்சியாளர் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒதுங்கி இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களோடு சேர்ந்து அந்த மண்ணை அகழி தோண்டி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்க்குறாங்க. கடுமையான கஷ்டம், கடுமையான வெயில், கடுமையான பசி. எந்த அளவுக்கு என்றால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வயிறுகளில் கற்களை கட்டி கொண்டு வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். வயிற்றில் கல்லை வச்சு, பசி தெரியக்கூடாது என்பதற்காக வயிற்றில் கல்லை வைத்து கட்டிக்கொண்டு சஹாபாக்கள் களத்தில் நின்று போராடுறாங்க, குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர்கள் இந்த காட்சியை பார்க்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த மார்க்கத்துக்காக இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், பசியோடும் பட்டணியோடும் அகழி தோண்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. வாழ்வென்றால் ஒரு மூமினுக்கு உண்மையான வாழ்வு இறைவா, அது மறுமையினுடைய வாழ்வு தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. இந்த உலக வாழ்வு வாழ்வல்ல ஒரு மூமினுக்கு. இந்த உலகத்தில் ஒரு மூமின் அவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவனுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அவன் சந்திக்கிறான் என்றால் அவனுக்கான உண்மையான வாழ்வு நாளை மறுமையில் தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார். யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளுக்கும் இந்த மதீனாவாசிகளுக்கும் இந்த முஹாஜிர்கள் மக்காவாசிகளுக்கும் நீ பிழை பொறுப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர்கள் அந்த கஷ்டத்தை பார்த்து பிரார்த்தித்தார்கள். அப்போ நபிகளார் பார்க்கிறாங்க, இந்த தோழர்கள் இந்த உலகத்திற்காக என்று இல்லாமல் மறுமைக்காக தன்னுடைய உடலை வருத்தி பசியையும் கூட பொருட்படுத்தாமல் வயிறுகளில் கல்லை கட்டி கொண்டு இந்த ஹந்தக் யுத்தத்திற்கு உதவி செய்கிறார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்வு ஒரு வாழ்வல்ல, வாழ்வென்று சொன்னால் அது மறுமையினுடைய வாழ்வுதான் வாழ்வு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அதனால தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதும் புரட்டி பார்க்கலாம். இந்த உலகமா மறுமையா என்று வந்தால் அந்த சஹாபாக்கள் மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார். மக்காவை விட்டு நம்மளை வந்து ஒரு சாரார் இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம யாரும் போக மாட்டோம். எங்களுடைய குடிகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய பொருளாதாரம், இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் அபிசீனியாவுக்கும் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய எல்லா பொருளாதாரங்கள், வீடு வளவை விட்டு அவர்கள் போனார்கள் என்றால் எதற்காக கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள்? அந்த ஆகிரத்திற்காக. ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இங்கிருந்தால் நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற சூழல் வந்த பொழுது ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் மறுமைக்கானது. மறுமையா உலகமா என்று வந்தால் உலகத்தை தூக்கி எறிந்தார்கள். மறுமைக்காக அந்த சஹாபாக்கள் புறப்பட்டார்கள் பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய முக்கியமான ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தோட்டத்தின் மதில்களை நான் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். அந்த சுவர்களை கட்டி கொண்டு போகிற பொழுது பக்கத்து வளவுக்காரால் மரம் ஒன்று அந்த சுவரை கட்டுவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த மரத்தை எனக்காக தரிக்குமாறு அவரிடத்தில் நான் போய் வேண்டிக் கொண்டேன். அவர் மறுத்து விட்டார், அல்லாஹுடைய தூதரே என்று ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறையிடுறார். இவருடைய மதிலை கட்டுறதுக்கு அவர் மரத்தை தரிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை அழைத்து வருமாறு சொல்லி நபிகளாட்ட கொண்டு வரப்படுகிறார். இப்படி ஒரு சம்பவம் முறைப்பாடாக வந்திருக்கிறது, ஏன் இந்த மரத்தை நீங்கள் அவருக்காக தரிக்கக்கூடாது? அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, அந்த மரத்தை நான் தரிக்க மாட்டேன்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அந்த மரத்தை எனக்கு விற்று விடுங்கள், நான் உங்களுக்கு அதற்கு ஊதியம் தருகிறேன், அந்த மரத்துக்கான பணத்தை தருகிறேன். அப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டு பார்த்தார்கள், அவர் மறுத்து விட்டார். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மரத்தை நீங்கள் இவருக்காக விட்டு கொடுத்தால் சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதும் அந்த மனிதர் மறுத்து விட்டார், மரத்தை தரிக்க முடியாது என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் பெருமதி புரிந்துவிட்டது. அவர் போயிட்டார், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டு பார்த்தார்கள், காசிக்கு கேட்டு பார்த்தார்கள், சுவர்க்கத்தில் மரம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தார்கள், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு மேல் எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது, அவருடைய விருப்பம், அவருடைய மரம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மனிதரை தேடி போய், இந்த மரத்தை எனக்கு விற்று விடுங்கள், எனக்கு தாங்க இந்த மரத்தை. ரசூலுல்லாவுக்கே இல்லை என்று விட்டார். அபூ தஹ்தா கேட்கிறார், இந்த மரத்தை எனக்கு தந்து விடுங்கள், இதற்கு பகரமாக 600 ஈச்சம் மரங்களை கொண்ட என்னுடைய பெரும் தோட்டத்தை உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன். சுபஹானல்லாஹ், ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டம். கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் 600க்கும் மேற்பட்ட ஈச்சம் மரங்களை கொண்ட தோட்டம் என்று அந்த செய்தியை பதிவு செய்கிறார். இந்த தோட்டத்தை நான் உங்களுடைய பேரில் எழுதி தருகிறேன், இந்த ஒரு மரத்தை எனக்கு தாருங்கள். அவர் அதற்கு பிறகு ஒத்துக்கொண்டு 600 ஈச்சம் மரங்களை பெற்றுக்கொண்டு, அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு மரத்தை அவருக்கு விட்டு கொடுத்துட்டார். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது, அந்த மனிதர் மறுத்து விட்டார், அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மரத்தை நான் அவருக்காக விட்டு கொடுத்து அவர் தன்னுடைய புனர் நிர்மாணத்திற்காக வேலியை கட்டினால், நீங்க அந்த மனிதருக்கு சொன்ன மாதிரி சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் இந்த அபூ தஹ்தாவுக்கு காய்த்து குலுங்குகிற ஒரு மரத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அவருடைய குடும்பமே தங்கியிருந்தது அந்த தோட்டத்தில் தான். அபூ தஹ்தா இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஓடி வருகிறார். மனைவியே, இந்த தோட்டத்திலிருந்து வெளியிறங்குங்கள், பிள்ளைகளோடு மனைவியை வெளியிறங்க சொன்னார். மனைவிக்கு ஆச்சரியம், என்ன நடந்த? திடீரென்று வந்து கணவர் இருந்த வீடுகளை எல்லாம் விட்டு போட்டு இந்த தோட்டத்திலிருந்து வெளியிறங்க சொல்கிறார். இல்லை, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே விற்று விட்டேன். மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி என்றால் அந்த வியாபாரம் இலாபகரமான வியாபாரம் என்று சொல்லி அந்த அபூ தஹ்தா குடும்பத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியே போனார் என்று பார்க்கிறோம். எதற்காக? சுவர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தூக்கி எறிந்தார்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த சஹாபிட சம்பவத்தையும் எங்களோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க கணித்துக்குரிய சொல். சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் காசை கூட இன்னொருவருக்கு விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. இந்த உலகத்துக்காக ஒரு வளமை கொடுக்க தயாரில்லை. ஒரு மூமினுக்காக ஒரு சிறு லாபத்தையும் விடுவதற்கு நாம் தயாரில்லை. ஆனால் அந்த சஹாபாக்கள் இதுதான் வாழ்க்கை என்று, இதுதான் வருமானம் என்று இருந்த தோட்டத்தை தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். காரணம், சுவர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கணும். சூரத்து ஆல இம்ரான்ல ஒரு வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, ஞாபகம் ஊட்டுறதுக்காக சொல்றேன். சஹாபாக்கள் உலகமா மறுமையா என்று வந்த பொழுது எதை முற்படுத்தினார்கள் என்பதற்கான சிறு உதாரணம். அப்ப அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். உங்களுக்கு விருப்பமான சொத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. நீங்க தர்மம் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு எது மிக விருப்பமான சொத்தோ அதிலிருந்து தான் நீங்கள் தர்மம் செய்யணும். அப்படி தர்மம் செய்தால்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு வசனம் இறங்கியது. இதை கேட்டவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்னுடைய சொத்துகளிலேயே மிக விருப்பமான சொத்து பைருஹா என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஈச்ச மரத்தோட்டம். இதை முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம்.
நபிகளார் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் பள்ளிக்கு முன்னால் இருந்த தோட்டம். எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அங்கு போய் தண்ணீர் அருந்துகிற வழக்கம், நிழல் பெறுகிற வழக்கத்தை கொண்டவர்கள். அதனுடைய விசாலமும் அதனுடைய தன்மையும் அப்படி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதை பிறருக்கு கொடுப்பதை விட அபூ தல்ஹாவை உங்களோட குடும்பத்துக்கே பங்கு வைத்து கொடுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். அப்போ கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் வசனத்திற்காக, அதில் சொல்லப்பட்ட பெருமதியான ஒரு செய்திக்காக நன்மை கிடைக்கணுமா, உங்களுக்கு விரும்புறத்தை கொடுங்கண்டார். இது அல்லாஹுடைய கட்டளை. பல ஆயிரம் ஈச்சமரங்களை கொண்ட அவருடைய சொத்துகளிலேயே அவருக்கு மிக பெருமதியான பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடிய சொத்தை அப்படி அல்லாஹுடைய பாதையில் தூக்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது என்ன ஈமான் கணியத்துக்குரிய சோதனை? நம்ம இருக்கிற மாதிரியான ஊடல்ல, இப்படியான லைட் வெளிச்சம் அல்ல, இப்படியான ஃபேன் அல்ல. அவர்கள் வாழ்ந்தது விளக்கில், ஓலை குடிசையில் வாழ்ந்த சமூகம் அந்த சமூகம். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் தான் ஏழைகள், அவர்களுடைய மனதளவில் மிக பெரும் பணக்காரர்கள். ஈமானால் அவர்களையும் எங்களையும் நிறுத்து பார்த்தால் நம்ம கிட்டையும் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உயர்ந்திருந்தது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லுவான். அந்த சமூகத்தை அல்லாவும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள். அத்தனை பேரும் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த சேவைகளும் மறுமையா உலகமா, நாளை மறுமையா என்று வந்த பொழுது உலகத்தை புறந்தள்ளி மறுமைக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் அந்த சஹாபாக்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இப்படி நாங்கள் ஏராளமான உதாரணங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே நானும் நீங்களும் உண்மையான வெற்றியாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அது எங்களுடைய சுவர்க்கத்தின் வெற்றி தான். அதற்கான வழிகள் என்ன? சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, அக்பிர்னி பி அமலின் யுதுகிலுனில் ஜன்னா வ யுபாஇதுனி அனின் நார். அல்லாஹுடைய தூதரே, நரகத்தை விட்டும் என்னை அப்புறப்படுத்தக்கூடிய, சுவர்க்கத்திற்குள் என்னை நுழைவிக்கக்கூடிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள். இதான் சஹாபாக்களுடைய ஆசையாக இருந்தது. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சுவர்க்கத்துக்கு போகிற அமலை சொல்லித்தாங்க. அல்லாஹுடைய தூதரே, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்படித்தான் சஹாபாக்கள் அடிக்கடி வந்து கேள்வி கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதரே, ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் விடவே கூடாது, அந்த அளவுக்கு அந்த அமலை செய்ய வேண்டும், அப்படி ஒரு அமலை சொல்லித்தாங்க. இப்படி ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கலாம். அந்த சஹாபாக்கள் மறுமைக்காகத்தான் ஓடோடி வந்தார். அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, எனக்கு நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கிற, நரகத்தை விட்டும் என்னை தூரப்படுத்துகிற அமலை கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅல்த அன் அதீம். முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி அல்ல, இது மிக பெரும் ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஅல்த அன் அதீம், சுவர்க்கத்திற்குள் போவதும் நரகத்தை விட்டும் தூரமாகுவதும் லேசான காரியம் அல்ல, நீங்கள் கேட்டிருப்பது மிக பெரும் கேள்வி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு அந்த பாதையை இலகுபடுத்தி கொடுப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவான். சுவர்க்கத்திற்கு போவதும் நரகத்தை விட்டும் தூரமாகுவது என்பதும் சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹ் யாருக்கு அதை இலகுபடுத்த நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 5 விடயங்களை சொன்னாங்க. நாங்கள் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவர்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் இந்த 5 விடயங்களும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை மட்டுமே நீ வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த நிலையிலும் இணை வைத்து விடக்கூடாது. அதான் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கலிமாவை ஏற்றிருக்கிற நாம் மௌத்தாகும் வரைக்கும் அந்த கலிமாவுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒரு சிறு தேவையானாலும் அல்லாஹ்வை அன்று இன்னொருவரிடத்தில் கையேந்தி விடக்கூடாது. இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்தினால் அது இணை வைத்தல். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சுவர்க்கம் போக வேண்டுமா, நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டுமா, முதலாவது செய்ய வேண்டியது அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், இணை வைத்து விடக்கூடாது.
இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், வ துகீமுஸ் ஸலா, நீங்கள் ஐவேளை தொழுகையை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது முக்கியமான பகுதி. நாம் சுவர்க்கம் நுழைந்து வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா, உண்மையான வெற்றியை சுவைக்க வேண்டுமா, நரகத்தை விட்டும் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமா, தூரமாக்கப்பட வேண்டுமா, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஐவேளை தொழுகை தவறவிடப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானா இல்லையா? அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். விட்டுவிட்டல்ல, நேரம் கிடைத்தால் தொழுவதல்ல, சந்தர்ப்பம் கிடைத்தால் பள்ளிக்கு வருவதல்ல. பள்ளிவாசலுக்கு வருவது ஒரு மூமினுக்கு பருவ வயதை அடைந்தவருக்கு ஃபர்லு. 7 வயதை அடைந்தால் அவர் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும், அடித்து தொழுவிக்க வேண்டும் என்கிற எல்லா செய்தியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் தொழுகையில் நாங்கள் ஜும்மாவுக்கு வருகிற கிரவுட், ஜும்மாவுக்கு வருகிற ஒரு 500 பேர் 1000 பேர் அடுத்தடுத்த ஒவ்வொரு வக்துக்கும் வருகிறார்களா என்றால் இல்லை. என்ன காரணம் கணியத்துக்குரிய சோறு? ஜும்மா தொழுகையும் ஃபர்து தொழுகை கடமை, லுஹர் தொழுகையும் ஏனைய நாட்களில் கடமை. ஆனால் ஜும்மாவுக்கு வருகிற அந்த கிரவுடு அத்தனை பள்ளிவாசல்களிலும் லுஹருக்கு வருகிறதா என்றால் இல்லை. ஒரு சஃப், அதிலும் லுஹர் அசர் தொழுகைகள் ஆக மோசம். 8 பேர் 10 பேர் ஒரு சஃபோடு தான் லுஹரும் அசரும் நடக்குது. மகரிபும் இஷா தொழுகையும் தான் கொஞ்சம் 2 சஃபு 3 சஃபு வார அளவுக்கு அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்கிறோம். சுபகுக்கு வயது முதிர்ந்தவர்களை தவிர வேறு ஒருத்தரும் இல்லை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. தொழக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பான்மையானவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆனால் எங்களோட இலக்கு என்னென்று கேட்டால், நான் சுவர்க்கம் போகணும் என்று சொல்லுவார். உங்களுடைய இலக்கு என்ன? நான் சுவர்க்கவாதியாக இருக்க வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நான் போய் உட்கார வேண்டும் என்பதை இலக்காக வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் 2வது சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் சுவர்க்கம் போகணுமா, நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டுமா, தொழுகையை நிலைநாட்டணும். தொழுங்கன்னு சொல்லலை, துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கணும் என்றால் அதை பேணி பாதுகாத்து உரிய நேரத்தில் தொழுவனாக இருக்கணும். ஏன்? தொழுகையை விட்டவனுக்கும் நரகம் இருக்கி. பேணி தொழாமல் ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தார், அவருக்கும் நரகம். தொழுதும் நரகம் போகிறால் கணியத்துக்குரிய சோல் எவ்வளவு நஷ்டம். தொழுகிறார், தொழுதும் நாளை மறுமையில் நரகம் போகிறார். அல்லாஹ் சொல்றான், யார் அவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காட்ட வேண்டும் என்று தொழுதவர்கள், தொழுகையில பொடுபோக்கா இருந்தவர்கள். மாச்சலா இருந்தா படுக்கிறது வீட்டை, சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பாரிக்கு இன்றைக்கு அசர் தொலையலாண்டோடு தூங்கி படுத்தொழும்பி 6 மணிக்கு அல்லது 5:30 தான் அசர் தொழுகிறார். இவர் பொடுபோக்கு. எவர் அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி அந்த தூக்கத்தை தூக்கெறிந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறாரோ அவர், நாங்கள் இருக்கிறோம் அத்தனை பேரும் உள்ளத்தில் கை வைக்கிறோம், இந்த நிலை என்னிடத்தில் இருக்குதா, அவர் உள்ளத்தால் சந்தோஷப்பட வேண்டும், நான் சுவர்க்கத்துக்குரியவனாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் அதை ஆமீனாக்கணும், கபூல் செய்யணும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சுபகுக்கு எந்த வேலையும் இல்லை. இரவைக்கு 10 மணிக்கு தூங்கினால் சுபகுக்கு எழும்பும் வரைக்கும் 8:30 9 மணி நேரம் தூங்குறோம். அந்த 4:30க்கு எழும்பி அந்த 5 மணிக்கு இகாமத் சொல்லி 5 மணிக்கு 2 ரக்காத் ராகத்தாக எந்த சத்தமும் இல்லாமல் ரப்போடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொழுகையை தொழுகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், ஆக குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அல்லாஹுக்காக ஒதுக்க தயாரா என்றால் நாம் தயாரில்லை. ஒரு ட்ரிப் போறென்றால் விடிய விடிய முழிச்சிட்டீங்க, ஒரு அரசியல் கூட்டம் என்னால் விடிய விடிய கதறையில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருகிறதாம், அரசியல் ரிசல்ட்ஸ் பார்ப்பதற்காக விடிய விடிய ரொட்டி சுட்டு டிவி போட்டு வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் வெல்ல போகிறார், யார் ஜனாதிபதி, யார் மினிஸ்டர் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக எங்களோட வாழ்க்கை அப்படி போகுது. ஆனால் தொழுகிறதுக்கு அலாம் வச்சு ஒரு 5 மணிக்கு இந்த சுபக தொழுகைக்காக ஒழும்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றால் யாரும் இல்லை, அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே,
இதில் நாம் பிழைவிட்டால், இந்த தொழுகையில் பேணுதல் இல்லை என்றால் எங்களுடைய இலக்கு உண்மையான வெற்றி சுவர்க்கத்தை அடைய முடியாது. அவர்கள் போகிற இடம் நரகம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அவர் 4ஆவதாக நோன்பு பிடிக்க வேண்டும், 5ஆவதாக ஹஜ் செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் 5 தூண்கள். இந்த 5 தூண்களையும் ஒருவர் நிறைவேற்றினால் அவர் சுவர்க்கம் செல்வார், அவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், முஆதே, உங்களுக்கு நான் நன்மைக்கான வாயில்களை சொல்லி தரட்டுமா, சுவர்க்கத்துக்கு லேசா போறதுக்கான வழிகளை சொல்லட்டுமா என்று விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 3 செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னா, சுன்னத்தான நோன்புகள் அது ஒரு கேடயம். அதிகம் சுன்னத்தான நோன்பை நோருங்கள். முதல் சொன்னதெல்லாம் கடமையான நோன்பு, கடமையான ஹஜ்ஜி, கடமையான தொழுகை, கலிமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுவாபுல் கைர், நன்மைக்கான வாயில்களில் முதலாவது சுன்னத்தான நோன்பு நோரும். திங்கள், வியாழன், பிறை 13, 14, 15, அதே மாதிரி ஆஷுராவுடைய நோன்பு, தாசுஆவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, இப்படி எதெல்லாம் உபரியான நோன்பாக இருக்கிறதோ அந்த சுன்னத்தான நோன்புகளை நோட்டுக்கொள்ளுங்கள். இது சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒஸ்ஸதகா, அதிகம் தர்மம் செய்யுங்கள். எப்படி தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறதோ அது மாதிரி நீங்கள் கொடுக்கிற சதக்கா உங்களுடைய பாவங்களை எல்லாம் அணைத்து விடும் என்று ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்லி சதக்கா கொடுங்கள், அதிகம் தான தர்மம் செய்யுங்கள், கணக்கு பார்க்காமல் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுங்கள், இதுவும் சுவர்க்கம் போற வழி என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்லி காட்டிய செய்தியை கணியத்துக்குரிய சொல்லை பார்க்கிறோம். 3வது சொன்னார்கள், அபுவாபுல் கைர், நீங்கள் சுவர்க்கம் போவதற்கு இலகுவான வழி ஜௌஃபுல் லைல், இரவு நேர தொழுகை. அது ரமலானோடு முடிந்துவிடக்கூடாது. கியாமுல் லைல் தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இந்த உபரியான தொழுகையை நீங்கள் தொழுவீர்களாக இருந்தால் அதுவும் அபுவாபுல் கைர், நீங்கள் சுவர்க்கம் போவதற்கான வழி. இரவின் கடைசி பகுதி, அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகிறான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னிடத்தில் பிழை பொறுக்க தோடக்கூடியவர்கள் இல்லையா, என்னிடத்தில் ஏதாவது கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, இஸ்திக்ஃபார், அவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வருகிறான். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுது அல்லாஹுக்காக 11 ரக்காத்துக்களை நாங்கள் தொழுது அந்த ரப்பிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தால் நிச்சயமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தால் உணர்ந்தவர்களுக்கு தான் அதில் பொறுமை தெரியும். அந்த நேரத்தில் எழுந்து தொழுது அன்றைக்கு சுபகம் தொழுது போட்டு ஜமாத்தோட அந்த நாளை நீங்கள் இரவைக்கு தூங்கும் வரைக்கும் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது உள்ளத்தால் உணர்ந்தவர்கள் தான் அதில் பொறுமை தெரியும். அந்த நாளில் இருக்கிற பரக்கத்து வேறு எந்த நாளிலும் இருக்காது. அந்த நாளில் இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த நாளிலும் இருக்காது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் சுபஹ் தொழுகையை தொழுகிறாரோ ஜமாத்தோட அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். இதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு சுபஹ் தொழுதால், இதுக்கு மேல ஒரு பாதுகாப்பு இல்லை. படைச்ச ரப்பை விட பாதுகாப்பு எந்த போலீஸ், ஆர்மி, எந்த பெரிய சிஐடி வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரப்பு நேரடியாக எங்களை பாதுகாக்கிறார். அந்த நாளை அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷகரமான ஒரு சயீதுடைய வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை ஆக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எவன் தூங்குகிறானோ அவன் ஷைத்தானுடைய சிறுநீரை பெற்றவனாக தூங்குகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவனுடைய காது துவாரத்தில், மூக்கு துவாரத்தில் சுபஹ் தொழாமல் தூங்குகிறவனின் காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். அவன் காலை பொழுதை அடைகிற பொழுது மூதேவியாக காலை பொழுதை அடைகிறான். அன்றைய நாள் முசீபத், அன்றைய நாள் எதை தொட்டாலும் அவனுக்கு அது நலவாகவே நடக்காது. ஏனென்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவன் இல்லை. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாம் தஹஜ்ஜத்திற்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் எழும்பப்பட வேண்டும். அந்த நேரத்தில் எழும்பி ரப்போடு நேரடியாக எதை கேட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறான், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். அப்போ 3 செய்தி. அபுவாபுல் கைர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முதலாவது நீங்கள் உஃபரியான சுன்னத்தான நோன்பை நோருங்கள், சுவர்க்கத்திற்கு போவதற்கு இலகுவான வழி, நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படும். 2வது சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள், நீங்கள் இரவு நேரத்தில் எழும்பி தொழுங்கள். 3வது சதக்கா கொடுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், அலா உஹ்பிருக் பி மிலாக்கி தாலிக குல்லி,
இந்த எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்லட்டுமா? இந்த முன்னுக்கு சொன்ன சுவர்க்கம் போகிறதுக்கு இலகுவான, நரகத்தை விட்டும் தூரமாகக்கூடிய எல்லா காரியங்களையும் போதுமாக்குகிற அளவுக்கு இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அதை உனக்கு சொல்லட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய நாக்கை கையால் பிடித்து காட்டினார்கள். குஃப அலைக ஹாதா, முஆதே இந்த நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள். இந்த நாக்கை பிடிச்சி காட்டினாங்க ரசூலுல்லாஹ், இந்த நாவுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள். இது மிக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரி. இது ஒவ்வொரு நான் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு பகுதியையும் மணி நேரத்து கணக்கில் நாங்கள் பேசலாம், அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. சுருக்கமாக சொல்கிறேன். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவன் ஒருவன் தன்னுடைய நாவையும் தன்னுடைய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறானோ அவனுக்கு நான் சுவர்க்கத்தை உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த நாவொண்டு போதும் நாங்கள் நரகம் போகிறதுக்கு. இந்த நாவால் நாங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இந்த நாவால் புறம் பேசினால், கோல் சொன்னால், இன்னொருவரை பற்றி மானபங்கப்படுத்தினால், அவதூறு சொன்னால், அது ஒன்றும் போதும் நாங்கள் நரகம் போகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த நாக்கை பிடிச்சி காட்டி, இந்த நாவை முஆதே நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் இலகுவாக சுவர்க்கம் போகலாம், நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் நீங்கள் தூரமாக்கப்படலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதி கிரந்தத்தில் மிக நீண்ட ஒரு ஹதீஸாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இப்படி இஸ்லாம் ஒரு மனிதனின் இறுதி இலக்கு சுவர்க்கமாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு மனிதனின் இறுதி இலக்கு நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டும், அதுதான் உண்மையான இலக்கு. ஒரு மூமின் நரகத்தில் நுழைவதுதான் அவன் சந்திக்கிற தோல்விகளில் படுதோல்வி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையை ஒரு கணம் சீர்தூக்கி பார்த்து எதுக்கு நாம் வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தின் இன்பம் மட்டும்தான் போதும், இதில் நான் எதை இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு ஊடு கட்டி ஒரு வாகனம் எடுத்து பிள்ளை குட்டியோடு சந்தோஷமாக இருந்தால் அவர் நினைக்கிறார் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் வெற்றி பெற்று விட்டேன்னு நினைக்கிறார். எனக்கு எந்த தேவையும் இல்லை, 4 குமர் 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்து விட்டேன், மக்கள் எல்லாம் உத்தியோகத்தில் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், நான் காலுக்கு மேலே காலை போட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் தான் இந்த உலகத்தில் வெற்றியாளன் என்று எவரும் மார்பு தட்ட முடியாது. ஏன்? இந்த உலகத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ நிரந்தரம் அல்ல. அவர் அங்கு போக வேண்டும், மறுமையில். அங்கே ஹயாத் மட்டும் தான், நான் சொன்ன மாதிரி மவுத் இல்லை. அங்கு எழுப்பி விசாரிக்கப்பட்டு எவனுக்கு சுவர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான வெற்றி. ஃபௌசுல் அலீம், ஃபௌசுல் முபீன், ஃபௌசுல் கபீர். நான் சொன்ன மாதிரி மகத்தான வெற்றி. எவர் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அங்கே முகம் கொப்புற தள்ளப்படுகிறாரோ அதுதான் மிக பெரும் படுதோல்வி என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்வார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவோம். எங்களுடைய நஃப்ஸை முடியுமான அளவுக்கு ஹவா நிறைய மார்க்கத்துக்கு முரணான ஹராமான காரியங்களிலிருந்து கட்டுப்படுத்துவோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பிய மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் செயற்படும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். இறுதியாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த தர்பியா நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் இந்த பிரதேசத்தில் நடக்குது. ஆனால் இதற்கான ஏற்பாடுகளை, இதற்கான பல செய்திகளையும் உலமாக்களில் ஒரு சிலரும் இன்னும் சிலரும் தான் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள், வருகிறார்கள். ஆனால் இதில் பெரும் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் நாங்கள். இவ்வளவு ஏற்பாடு செய்து உலமாக்களை அழைத்து ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அதற்கு ஆகக்கூடியது இந்த பள்ளிவாசல் நிரம்பாட்டி அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏன்? நேரத்தை ஒதுக்கி குர்ஆன் சுன்னாவை படித்து கொண்டு வந்து இங்கே பாடம் நடத்துகிற பொழுது நாம் கொஞ்சம், அது ஒரு ஆள் எங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தாலும், ஒருவருக்கு சொல்லப்படுகிற செய்தி பிரயோசனமாக இருந்தாலும் எமக்கு வெற்றி, அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் எதிர்பார்ப்பு என்ன? இவ்வளோ பேர் மெனக்கெடுவது, இவ்வளோ பேர் இந்த ஏற்பாட்டை செய்து இங்கே உட்கார்ந்து இருப்பதற்கான காரணம் இங்கே அதிகமானவர்கள் நாங்கள் வர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம்தான். அவர்களும் பிரயோசனம், எங்களைப் போல அவர்களும் உள்வாங்கி அதன்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம் தான். எனவே நாங்கள் முடியுமான அளவுக்கு இப்படியான பயான் நிகழ்ச்சி அடுத்த வாரம் இன்னொரு பள்ளிவாசலில் நடந்தால் எங்களுக்கு கூட எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பத்தார், எங்களுடைய சகலன், எங்களுடைய மச்சான், எங்களுடைய தெரிந்தவர்களை எல்லாம் அதற்கு அழைத்து போக வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி கண்ணியத்துக்குரிய சோறு. ஏன்னா இப்படியான தஸ்கியத்துன் நஃப்ஸ், எங்களோட உள்ளத்துக்கு வழங்கப்படுகிற இந்த பரிசுத்தங்கள் தான், இப்படியான தர்பியாக்களால் தான் எங்களுடைய உள்ளங்கள் உயிர் பெறும். நாங்கள் நிச்சயமாக அதனூடாக எங்களில் இருக்கிற தவறுகளை திருத்திக் கொள்வோம்.
எனவே நாங்கள் முடியுமான அளவுக்கு உலமாக்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து, ஏற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அதிகமான வரவை நாங்கள் ஏற்படுத்தணும். அதனால் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ முன்கூட்டி சொல்லப்படுகிறது. இங்கே பயான் இருக்கிறது, இத்தனை மணிக்கு இருக்கிறது, இன்னார் பேச போகிறாங்கன்னு சொன்னால் அது பெண்கள் பயானாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பயானாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பெண்மணிகளையும் நாங்கள் அதிகம் அனுப்பி பார்க்கணும். ஆக 1 மணி நேரம் 2 பயான் என்றால் ஒரு 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பது, அதற்கும் நன்மை தான். நாங்கள் இருக்க நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எங்களோட பேர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இப்படியான பிரயோசனமான நன்மை பயக்கக்கூடிய மஜ்லிஸுகளில் அமர்றதுக்கு நாங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய சகோதரர்களையும் அழைத்து வர வேண்டும் என்பதை சொல்லி, கேட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து பாவங்களை விட்டும் தூரமாகி சுவர்க்கம் நுழைகிற, அதிலும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹு ஹைரான்.